என்னை பற்றி ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டுமல்ல, ஒரு நல்ல அரசாங்கத்திற்கும் துல்லியமான டேட்டா தான் அடிப்படை. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. போகிற போக்கில் வார்த்தை ஜாலத்திற்காக திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிங்கிறதுனால என்னை பற்றி ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. புள்ளிகளுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியாமல் புரியாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு கொடுத்த முக்கியத்துவம் முன்பெல்லாம் நம்முடைய நாட்டில் அது கிடையாது. அவங்க கொடுத்த முக்கியத்துவம் நம்ம நாட்டில் கொடுக்கறது கொஞ்சம் காலதாமதமானது. அது பற்றிய அவேர்னஸும் நம்முடைய நாட்டில் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறி இருக்கின்றது. புள்ளிகளுடைய அவசியத்தை நாம் அனைவரும் இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புள்ளின்னு சொன்னால் அது ஒரு நாட்டுக்கோ நிறுவனத்திற்கோ மட்டும்தான் தேவை அப்படின்ற சூழல் இன்றைக்கு கிடையாது. ஏன்னா புள்ளிகள் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவை அப்படின்ற நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு. உங்க வீட்டுடைய மாத பட்ஜெட் மற்றும் வருடாந்திர பட்ஜெட்னு எல்லாவற்றையும் முறையாக பதிவு செய்து அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற பழக்கம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள்ல உருவாகி இருக்கு. இதெல்லாம் மிக மிக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம், மாற்றம். இப்ப நம்ம ஏஐ அப்படின்னு சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஏஐ மாடலுக்கு ஆழமான டேட்டா இருக்கணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டுமல்ல, ஒரு நல்ல அரசாங்கத்திற்கும் துல்லியமான டேட்டா தான் அடிப்படை. அந்த டேட்டாவை சேகரித்து தரக்கூடிய துறையாக, சிறப்பு வாய்ந்த துறையாக இன்றைக்கு இந்த புள்ளியியல் துறை சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை நிறைய மக்கள் நல திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த திட்டங்கள் எல்லாம், முதலமைச்சர் அறிவிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேர்கின்றது, பயன்பெறுகின்றது, மக்களுடைய வாழ்வில் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை, சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு நீங்கள் தான் துணை நிற்கின்றீர்கள். அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தில் மாணவருடைய வருகை பதிவு, அட்டெண்டன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்பது இந்த புள்ளியியல் துறை எடுத்த சர்வே மூலம்தான் நம்முடைய அரசுக்கு தெரிய வந்தது. அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெறப்பட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் உங்களால் ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த திட்டத்துடைய வெற்றிக்கும் இந்த துறை மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டங்கள்ல எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாச்சு, அதே மாதிரி விடியல் பயண திட்டத்தினால ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த துறை தான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிச்சு. அது மட்டுமல்ல, விவசாய கூலி விவரங்கள்ல தொடங்கி மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி குறியீடுகள் வரை உங்களுடைய தரவுகள் தான் இந்த அரசுக்கு ஒரு அளவுகோலாக இன்றைக்கு வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் திராவிட மாடல் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்றோம். அதற்கான அடிப்படைகள் எல்லாமே இந்த புள்ளி விவரங்களை வைத்துத்தான் பெருமையோடு சொல்கின்றோம். ஏதோ போகிற போக்கில் வார்த்தை ஜாலத்திற்காக திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லா புள்ளி விவரங்களையும், டேட்டாவையும் நாம வெளிப்படையாக வைத்து சொல்கின்றோம். இன்னும் சொல்ல போனா பல சர்வேக்களை நாமே எடுத்து மக்கள்கிட்ட புள்ளி விவரங்களை கொடுக்கின்றோம். புள்ளி விவரங்களை சில அரசுகள் மறைக்கும், சில புள்ளி விவரங்களை பொதுவில் வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அந்த புள்ளி விவரங்கள் அந்த அரசுக்கு சில சமயங்கள்ல சாதகமாக இருக்காது, அதனால மறைப்பாங்க. அப்படி மறைக்கும் பொழுது உண்மையான சமூக நிலைமை ஆராய்ச்சியாளர்களுக்கும் திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கும் தெரியாமல் போய்விடும். ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திட்டங்கள் மீதும் அதன் செயல்பாடுகள் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால்தான் எல்லா தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் நாங்கள் பொதுவெளியில வைக்கின்றோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.